அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்களுக்கு கனிவான மாலை வணக்கம். நம்மளுடைய கிளாசிக் தமிழ் அகாடமியினுடைய வீடியோஸ், ஷார்ட்ஸ் இதெல்லாமே பார்த்து கொண்டு நிறைய சப்போர்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க. லாஸ்ட் வீடியோ நான் வந்து வீக்லி டெஸ்ட் 1 ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். நல்ல சிறப்பாக நிறைய காமெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தீங்க. அதில் அதே போன்று நிறையா பார்த்து அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் கற்றுக்கொண்டு இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். வணக்கம், நான் ராகேஷ், கிளாசிக் தமிழ் அகாடமியில இருந்து ஆங்கில ஆசிரியர். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, போன பதிவில் பார்த்த போல வீக்லி டெஸ்ட் சீரீஸ்ல இது வந்து நம்ம ஒரு வீக்லி டெஸ்ட் சீரீஸா நம்ம வந்து எடுத்துட்டு போறோம். வார வாரம் நடக்கக்கூடிய டெஸ்ட்ல ஆங்கிலத்துல என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து நான் கேட்கப்படலாம், கிராமர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகலாம், ஜஸ்ட் ஒரு முன்னோட்டமாக ஒரு பார்வையாக நம்ம முன்வைக்கிறோம். அதுல பார்ட் 2 நம்ம வந்து பார்க்க போறோம். முதல் கொஸ்டின் பாருங்க. அபேண்டன்ட் அப்படிங்கிற வேர்டனுடைய மீனிங் கேட்டிருக்காங்க. அபேண்டன்ட் அப்படின்னு என்னது? கைவிடுவது, விட்டு செல்வது. அதாவது ஒரு விஷயத்த நம்ம கைவிட்டு, அதாவது பயன்படுத்தாம இருக்கிறது அப்படிங்கிற பொருளை நம்ம எடுத்துப்போம். இப்போ கெட்டிங் யூஸ்டுங்கிறது வராது. ஒப்போஸ்ட், இதுக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லாம இருக்கு. ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங் எதுவுமே இல்லை. அப்ப அப்படிங்கும் பொழுது ஆன்சர் நம்ம பார்க்கும் பொழுது லெஃப்ட் வித்வுட் கேர் அப்படிங்கிறது நம்ம ஆன்சரா எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் டஸ் பெக்கண்ட் மீன்? இந்த பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து எதுல இருந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கும் பொழுது 6th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் 2ல வரக்கூடிய கேள்விகளாக இருக்கிறது. அதே போன்று பெக்கண்ட் அதனுடைய மீனிங் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது டு சிக்னல் சம்ஒன் டு கால் நியரர் ஆர் க்ளோசர். இதை வந்து டெக்ஸ்ட் புக்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த மாதிரியான டிஃபரெண்டான ஒரு வேர்டு பார்க்கும் பொழுது நீங்க நம்ம என்ன பண்ணலாம்னா படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஒரு முறை இல்லைன்னா 2 முறை இதை படிக்கும் பொழுது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எக்ஸாம்ல டைரக்ட் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. நம்ம பார்க்கும் பொழுது டைரக்டான கொஸ்டின்ஸ், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. சினானிம் எல்லாம் கேட்டிருக்காங்க, சினானிம் ஆன்டோனிம் எல்லாம் கேட்டிருக்காங்க. Grandmother had wanted the people tree cut down because. கிராண்ட்மதர் என்ன பண்ணணும்? அந்த பீப்புள் ட்ரீயை, அரச மரத்தை வெட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அந்த பாடம் வந்து நம்ம படிச்சோம்னா நமக்கு இந்த ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஆன்சராக கூட இருக்கும். ஆக்சுவலி ஆன்சர் பார்ப்போம். இட் வாஸ் நாக்கிங் டவுன் த பிரிக்ஸ் ஆஃப் த அவுட் ஹவுஸ். ஒரு வெளியில இருக்கக்கூடிய வீட்டினுடைய சுவர் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மரம் வளர்றதுனால அது பாதிக்கப்படுது. அதுல இருக்கக்கூடிய செங்கற்கள் எல்லாமே உடைஞ்சு போயிடுது. அப்ப அந்த மரம் என்ன பண்ணுதுன்னா பில்டிங்கை உடைக்குது, இல்லைன்னா பில்டிங்குடைய சுவரை உடைக்குது. அதனால அந்த மரத்தை என்ன பண்ணணுமா கிராண்ட்மதர் அதை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்மதர் வந்து நினைக்கிறாங்க. இது எந்த பாடம்னு பார்க்கும் பொழுது வென் த ட்ரீஸ் வாக்ட் அப்படின்னு ஒரு பாடம் ஒண்ணு இருக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் 2. இந்த இன்று நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே யூனிட் 2ல வரக்கூடிய கேள்விகளாக இருக்கும். The only way, one way to attract butterflies is to dash for them. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நம்ம நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பட்டர்ஃபிளைஸை அட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த வழி என்ன அப்படின்னு. இது கிராண்ட் ஃபாதர், இதுல வந்து கிராண்ட் ஃபாதர் தான் இந்த ரோலை எடுத்து செய்வாங்க. இந்த கதை வந்து சுருக்கமா நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். இந்த கதையில முக்கியமா நரேட்டர் யாருன்னு பார்க்கும் பொழுது நம்ம ரஸ்கின் பாண்டு தான். ரஸ்கின் பாண்டு என்ன செய்வாருன்னா, அவருடைய சிறு வயதுல அவருடைய தாத்தா கூட என்ன பண்ணுவாருன்னா நிறைய நேரத்தை அவர் வந்து செலவழிப்பாரு, ஒதுக்குவாரு. அவருடைய தாத்தா எந்த மாதிரியான ஒரு கேரக்டர்னு பார்க்கும் பொழுது ஒரு இயற்கையை நல்ல நேசிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறாரு. காற்று, மரம், செடி, கொடி, பூக்கள் அதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு இயற்கை வாசியாக அவர் வந்து இருந்திருக்கிறாரு. அவரு வீட்டுல மரங்களை நடணுங்கிறது அவருடைய ஆசை. ஆனா பாட்டி எப்படிப்பட்ட கேரக்டர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்ப வீட்டுல நட முடியல. சரி, நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது ஆற்றங்கரை ஓரத்துல நிறைய நம்ம மரத்தை நடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போவாரு. அவரு போகும் பொழுது அவருடைய பையன், குட்டி பையன், பேர பையன் யாரு? நம்மளுடைய ரஸ்கின் பாண்ட் இல்லையா, எழுத்தாளர். ரஸ்கின் பாண்ட் என்ன பண்ணுவாருன்னா தாத்தா கூடவே போவாரு. அவரு மரம் நடுவாரு. அங்கங்க ரொம்ப ஓரம், அந்த ஆற்றங்கரை ஓரத்துல அங்கங்க மரத்தை நடுறது,
என்னென்ன மரங்கிறது அதுல புக்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியே நான் மரத்தை நடும் பொழுது கேட்பாரு, ஏன் தாத்தா நம்ம வீட்டுல இடம் இருக்குல்ல, அங்க நடாம ஏன் தாத்தா இங்க கொண்டு வந்து நடுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அஹ் அங்க அங்க விட இங்க நட்டா இந்த மரங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றாரு, நம்ம தாத்தா சொல்றாரு. அப்ப அவருக்கு புரியல. பிறகு பல வருடங்கள் கழிச்சு என்ன பண்றாருன்னா, நம்ம ரஸ்கின் பாண்ட் திரும்பி அவர் இந்தியாவுக்கு வராரு. அவர் வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. போயிட்டு திரும்பி அவர் இந்தியாவுக்கு வராரு. அவர் இருந்த அதே முசூரி அதே வில்லேஜுக்கு அவர் போறாரு. வில்லேஜுக்கு போய் அந்த வில்லேஜ்ல ஒரு அந்த நட்ட மரங்கள் தாத்தா அந்த பில்டிங் பாக்குறாரு. அந்த வீட்டை தாத்தா தங்கி இருந்த வீடை பாக்குறாரு. அவர் திரும்பி அந்த அந்த ஒரு ஆற்றங்கரை ஓரத்துல இருக்கக்கூடிய இந்த நதியை பாக்குறாரு. அதுல இருக்கக்கூடிய மரங்கள் பாக்குறாரு. ரொம்ப ஆச்சரியமா அவர் என்ன பார்க்கக்கூடிய விஷயம்னா, அன்று அந்த நட்டு வளர்த்த அந்த அந்த குட்டி குட்டி அந்த கன்றுகள், அந்த மரக்கன்றுகள் என்ன ஆகுதுன்னா பெரிய மரமாயி மாறி அதனுடைய விதை கீழே விழுந்து நிறைய மரமாக தோப்புகளாக மாறி இருக்கக்கூடிய காட்சியை அவர் பார்க்கும் பொழுது அவருக்கு மிகவும் சந்தோஷத்தை சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை வந்து வாரி வழங்கியது. அந்த ஒரு பாடம் வந்து நமக்கு when the trees walked அப்படிங்கிற பதிவுல நம்ம அதுல பாக்குறோம். அது போன்று இதுல என்ன ஆன்சர் அப்படிங்கும்போது உங்களுக்கு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. க்ரோ ஃப்ளவர்ஸ் அதுதான் வந்து இதனுடைய ஆன்சராக இருக்கிறது. சரி, அடுத்தது பாருங்க. ஹூ ரோட் த ஸ்டோரி வென் த ட்ரீஸ் வாக்ட்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆன்சர் இஸ் ரஸ்கின் பாண்ட். வாட் இஸ் த அப்ரிவியேஷன் ஃபார் CAT அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th 11th எல்லாம் அப்ரிவியேஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து ஒரு சாம்பிளுக்காக எடுத்து கொடுத்துருக்கேன். மேபி வரலாம், அப்ரிவியேஷன் கண்டிப்பாக வரும். அதுல நிறைய அப்ரிவியேஷன்ஸ் நம்ம வந்து படிக்க வேண்டியிருக்கும். 100க்கும் மேற்பட்ட அப்ரிவியேஷன்ஸ் நம்ம படிக்க வேண்டியிருக்கு. ரொம்ப எளிதான கொஸ்டின்ஸ் வரலாம் அல்லது டஃப்பான கொஸ்டின்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். குட். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்க்கும் பொழுது கரியர் அண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். Pick the right option to fill the blank. Dash a beautiful flower. Dash a beautiful flower. இது ஒரு ஆச்சரியமான ஒரு வாக்கியம் இல்லையா? அப்படிங்கும் பொழுது இந்த எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் அப்படிங்கும் பொழுது இதுக்கு சரியான வேர்டு வந்து எதாக இருக்கும் பார்க்கும்போது வாட் அ பியூட்டிஃபுல் ஃபிளவர். இதுலயுமே நம்ம சிம்பிள் வந்து கரெக்டா போடணும். பாருங்க, the right option to fill the blank. Dash play football. So you could play football வராது. அது இட்ஸ் நாட் a question. ஏன்னா கொஸ்டின் மார்க் இருக்கிறதுனால நம்ம என்ன கேட்க வேண்டியதுன்னா ஒரு கொஸ்டின் கேட்க வேண்டியிருக்கு. ஸோ கொஸ்டினுக்கு எது கரெக்டாக இருக்கும்னா இந்த இடத்துல யூ கேன் பிளே ஃபுட்பால் கேட்க முடியாது. ஏன்னா யூங்கிறது சப்ஜெக்ட். அடுத்தது ஹேவ் யூ பிளே ஃபுட்பால்னு கேட்க முடியாது. என்னதான் ஹேவ் வந்து கொஸ்டினாக இருந்தாலும் ஹேவ் கேன் பி அ கொஸ்டின். ஆனா இந்த இடத்துல ஹேவ் நம்ம பயன்படுத்தணும்னா கண்டிப்பா இங்க என்ன இருக்கணும்னா ஹேவ்னுடைய வேர்ப் V3 இந்த இடத்துல இருந்திருக்கணும். V3 verb 3 which means play, played, playedன்னு இருந்தாதான் நம்ம ஹேவ் சூஸ் பண்ணலாம். அதனால இந்த 3 ஆப்ஷன்ல கேன் யூ அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின் அது கூட இருக்கு. குட். டேஷ் அஸ் கோ ஃபார் எ வாக். இது ஈஸி தான். ஆனா கொஞ்சம் அஸ்ங்கிற வேர்டு வரும் பொழுது என்ன வரும்னு கொஞ்சம் யோசிச்சு நம்ம எழுத வேண்டியிருக்கு. லெட் அஸ் கோ ஃபார் எ வாக். டேஷ் லைக் டு பிளே ஹைட் அண்ட் சீக். ஸோ இது வந்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற பார்ட்ல இது போயிடுது. இதுல ஒரு எஸ். ஸோ இதுல பார்க்கும் பொழுது ஹி, ஷி, ஐ, முத்து அப்படின்னு இருக்கு. எது இதுல ஒத்து போகும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தி ஆன்சர் ஐ இஸ் த ரைட் ஆன்சர். ஏன் அப்படின்னா ஹி லைக்ஸ் அப்படின்னு வரணும். சப்ஜெக்ட் வேர்பு கூட ஹி சிங்குலராக இருக்கிறதுனால நல்லா புரிஞ்சுக்கணும். ஹி அப்படிங்கிறது சிங்குலர், ஒருமை, தேர்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்லுவோம். ஸோ ஹி, ஷி, முத்து இது எல்லாமே வந்து ஒருமையில வர்றதுனால சப்ஜெக்ட் வேர்பு கூட நம்ம என்ன சேர்க்கணும், ஒரு எஸ் சேர்த்து தான் நம்ம எழுதணும். அப்போ இதுல எஸ் இல்லைங்கிற பட்சத்துல வேற என்ன எஸ் இல்லாமலே வரும் வேர்பு மட்டும் எழுதும் பொழுது எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கும்போது இந்த ஐ லைக் டு பிளே ஹைட் அண்ட் சீக்ங்கிறது கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும்.
The right answer is I. Next, which is the largest tree mentioned in the poem Trees? அடுத்த ஒரு 2வது யூனிட்ல இருக்கக்கூடிய ஒரு போயமாக ட்ரீஸ் அப்படிங்கிற போயம் இருக்கு. அதுல மென்ஷன் செய்யப்பட்ட, அதுல குறிப்பிடப்பட்ட போயம் மரம் எது, மென்ஷன் லார்ஜஸ்ட் ட்ரீ எது, அது கண்டிப்பா நீங்க புக்கு படிச்சிருந்துருக்கணும். banyan tree is the right answer. Please don't cut the tree. Identify the speaker அண்ட் கேரக்டர். இது சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவுமே புக்ல இருந்து டைரக்டா இந்த மாதிரி டயலாக் கொடுத்து இப்போலாம் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க என்ன பண்ணணும், துணைப்பாடம் சப்ளிமெண்டரி ரீடர் படிக்கும் பொழுது அந்த கேரக்டர், எந்த கேரக்டர் நல்லா படிச்சிடணும், டீப்பா ரீட் பண்ணுங்க. ஒரு முறை படிச்சாலே போதும், டீப்பா ரீட் பண்ணுங்க. அந்த படிக்கும் பொழுது அந்த கேரக்டர் எந்த டயலாக் சொல்லியிருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கெஸ் வந்து நீங்க பண்ணீங்கன்னா கரெக்டாகவே இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஃபார்மர்ஸ் டாட்டர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். which of the following sentence is false? இந்த 4 சென்டென்ஸ்ல எது வந்து தவறான வாக்கியம் அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். the answer வந்து the apple tree requested the farmer not to cut it. the apple tree requested the farmer not to cut it. மத்தது பாருங்க, மத்த சென்டென்ஸ் பாருங்க. the farmer had spent his childhood playing under the tree. அது கரெக்ட். ஃபார்மர் வந்து அவருடைய சிறு வயது காலத்தை, குழந்தை பருவத்தை அவர் அந்த ஆப்பிள் ட்ரீனுடைய கீழே அவர் வந்து என்ன பண்றாரு, செலவழிச்சிருக்கிறாரு. இதற்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து இந்த கதைக்கான கதை சுருக்கம் வந்து நம்மளுடைய ஆப்பிள் இருக்கு, நீங்க அதை போய் அதுல பாத்துக்கலாம். அதுவும் இல்லாம நம்மளுடைய சேனல்லையுமே நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், அதுல வந்து நீங்க பாத்துக்கலாம். The farmer felt the space could be used to build a house. அது கரெக்ட் தான். The tree was home for all the little animals. அதுவும் கரெக்ட் தான். ஆப்பிள் ட்ரீ என்ன பண்ணல அப்படின்னா ரிக்வெஸ்ட் பண்ணல ஆக்சுவலி. ஓகே, அப்ப இதுதான் வந்து ராங்கான, இங்க எந்த நினைக்கிற ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கணும். அடுத்து, மாலா லிவ்ஸ் அப்ஸ்டேர்ஸ். இந்த இடத்துல என்ன கொஸ்டின், அப்ஸ்டேர் அப்படிங்கிற வேர்டு வந்து சென்டென்ஸ்ல என்ன பார்ட்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரீட் த போல் சென்டென்ஸ் அண்ட் ஃபைண்ட் த adverb upstairs. அப்ஸ்டேர்ங்கிறது எதுல வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேனரா, டைமா, ஃப்ரீக்வன்சியா? இது வந்து டைரக்டா சிலபஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. சிலபஸ்ல அட்ஜெக்டிவ், adverb, verb, noun phrase, phrasal verbs, idioms இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து படிக்க வேண்டியிருக்கு. அதுல 2வது ஆன்சர், நம்ம 44க்கு ஆன்சர் வந்து adverb of place. சரி, எதனால அப்படின்னு பார்ப்போம். மாலா லிவ்ஸ் அப்ஸ்டேர்ஸ் அப்படின்னா மாலா வந்து எங்க தங்குறாங்க, எங்க வாழ்றாங்க அப்படின்னா அப்ஸ்டேர், வீட்டுக்கு மேல, அது மேல் மாடியிலன்னு சொல்லல இல்லையா, மாடியில. அப்ப மாடிங்கிறது இந்த இடத்துல என்னவாக இருக்கு, இடமாக இருக்கு. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சோ இடத்தை குறிக்கக்கூடிய வேர்டாக இருப்பின் அது வந்து adverb of place. ஒருவேளை எத்தனை முறை, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், த்ரைஸ், ஓகே, அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா அது ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி நேரத்தை, டைம் குறிக்கக்கூடியதாக இருந்தா அது வந்து டைம், adverb of time அப்படின்னு வரும். அதே மாதிரி மேனர். இதெல்லாம் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து சூஸ் த ரைட் ஆப்ஷன், த அனிமல்ஸ் பிகேம் worried because அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. இது வந்து இதுவுமே அந்த ஃபார்மர் லெசனுடைய அதுல வரக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்கு. அதுக்கான ஆன்சர், த ஃபார்மர் begin to chop the tree. The farmer began to chop the tree. Choose the right option. The farmer's daughter and her friends came out because. அதாவது என்ன கேட்டிருக்காங்க, அந்த ஃபார்மனுடைய அவனுடைய டாட்டர் அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஓடி வெளியில வராங்க, ரொம்ப பதட்டத்தோடு ஓடி வராங்க. அதுக்கான காரணம் என்னங்கிறதா கொஸ்டின். ஸோ அதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, they heard the commotion of the creatures. வெளியில அந்த பறவைகளுடைய, அதுல இருக்கக்கூடிய சிறு சிறு வண்டு, முயல், நிறைய அனிமல்ஸ் எல்லாம், லிட்டில் அனிமல்ஸ் எல்லாம் அந்த மரத்துல இருந்தாங்க. அந்த பறவைகள், அந்த அனிமல்ஸ், அந்த விலங்குகள் எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த மரத்தை வெட்டுற சவுண்டுல பயங்கரமான ஒலியை, சவுண்டை வந்து கிரியேட் செய்யும் பொழுது அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன், ஒரு மிகச்சிறந்த சத்தம். வெளியில வந்து குழந்தைங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி பதட்டத்தோட ஓடி வராங்க. அந்த சீன் நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். அடுத்து, இது வந்து ஒரு டெக்னிக்கலான ஒரு கொஸ்டின் கூட. ஹூ இஸ் அ போயட்? இட் இஸ் அன் ஈஸி கொஸ்டின்.
இந்த 4 லைன் கொடுத்துட்டு இந்த போயம் இந்த 4 லைன் எதுல இருந்து கேட்டிருக்காங்க, யார் இந்த போயம் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. The tamarind gives us pleasant shade. The date's leaf is as sharp as blade. The teak tree gives us useful wood. The mango gives us fruit that is good. So wood and good அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான ஆன்சர் வந்து சாரா கால்ரிட்ஜ். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. Read the poetic lines and answer for given questions. இதுல என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் லைன்ல நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிம்பிள். இங்க ஆஸ் இருக்கு இல்லையா, அப்ப அந்த ஆஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து இந்த இடத்துல ஆஸோ லைக்கோ இந்த ரெண்டு வந்தாலும் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம், இது வந்து சிமிலி அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு கொடுத்து அதுல ஆஸோ அல்லது வேற என்ன இருக்கலாம், லைக்கோ இருக்கலாம். ஆஸோ லைக்கோ இருந்தா அது சிமிலி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு பொதுவான அளவில் இது ஈஸியாக இருக்கும். ஒரு வேலை தெரியலன்னா இப்படி இது இப்படி கண்டுபிடிச்சிடலாம் இதை. நெக்ஸ்ட் பாருங்க. the tamarind I mean இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, which is a rhyming scheme used in the above lines ன்னு கேட்டிருக்காங்க. which is a rhyming scheme used in the above lines. rhyming scheme நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான டெக்னிக் என்ன, ரைமிங் ஸ்கீம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வேர்டை நம்ம என்னன்னு கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வேர்டை வந்து ஏ அப்படின்னு கொடுக்கணும். கடைசியில அந்த அந்த வரியில இருக்கக்கூடிய அந்த பொய்டிக் லைன்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் வேர்டை ஏன்னு கொடுக்கணும். ஸோ இது வந்து ஏ. நெக்ஸ்ட் வேர்டு ஒரே ஒளியில இருந்தா, ஒரே சவுண்ட்ல இருந்தா, ஷேட் பிளேட் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப இதுக்கும் என்ன கொடுக்கணும், நம்ம ஏன்னு கொடுக்கணும். ஸோ இது வந்து ஏ, இல்ல இதுவும் ஏ, ஒரே சவுண்ட்ல இருக்கிறதுனால ஏ. இது வுட், இது டிஃப்ரெண்டா இருக்கு, அதனால நம்ம இதுக்கு என்னன்னு கொடுத்துடலாம், பின்னு கொடுத்துடலாம். இதுவும் எப்படி இருக்கு, வுட் குட். இதுவும் எப்படி இருக்கு, ஒரே மாதிரி. மூணாவது லைனும் நாலாவது லைனும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது பிபின்னு கொடுக்கலாம். ஸோ த ஆன்சர் இஸ் ஏஏ பிபி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த வேர்ல்ட் ஆஃப் ட்ரீஸ், இதெல்லாம் வந்து எழுத்தாளர்களுடைய அவங்க எழுதின படைப்புகள், புத்தகங்கள். த வேர்ல்ட் ஆஃப் ட்ரீஸ், பாண்ட் ஆஃப் லவ், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த கிரீன் ஃபாரஸ்ட், ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட். நம்ம இதுல எதை கண்டுபிடிப்போம், எதுக்கு நமக்கு ஈஸியா எது இருக்கு அப்படின்னா, ஆலிஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சோம், ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சிருக்கோம். ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட், லூயிஸ் கரோல். லூயிஸ் கரோல். அப்போ ஏ, ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ. நம்ம என்ன பண்ணலாம், எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஃபோர்த்துக்கு ஆன்சர் ஏ அப்படின்னா ஏ வரக்கூடிய ஃபோர்த் ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இதுல ஃபோர்த் ஆப்ஷனுக்கு பி வந்திருக்கு, இதுல டி வந்திருக்கு, இதுல பி வந்திருக்கு. அப்போ இது மட்டும் தான். அப்போ ஒரு முறையே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இதுல என்ன பண்ணிடலாம், ஆன்சரை நம்ம கிராக் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் இஸ் ஃபோர்த்துக்கு ஆன்சர் வந்து ஏ. மற்றதெல்லாம் பார்த்துருவோம். த வேர்ல்ட் ஆஃப் ட்ரீஸ், வேர்ல்ட் ஆஃப் ட்ரீஸுக்கு ஆன்சர் என்ன, டி, ரஸ்கின் பாண்ட். ஸோ ரஸ்கின் பாண்ட் எழுதின புத்தகம் வந்து த வேர்ல்ட் ஆஃப் ட்ரீஸ். ஆல்ரெடி நம்ம அவரை பத்தி ஒரு புத்தகம் படிச்சோம், ஒரு கதை ஒன்று படிச்சோம் இல்லையா, when the trees walked. அப்போ அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ட்ரீஸ் அப்படின்னு வந்தாலே ரஸ்கின் பாண்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே போன்று பாண்ட் ஆஃப் லவ், பாண்ட் ஆஃப் லவ் வந்து சி. இது யார் எழுதுனா, புஷ்பா சக்சேனா அப்படிங்கிறவங்க இதை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இது எழுதினது வந்து புஷ்பா சக்சேனா. நெக்ஸ்ட் வந்து இதுக்கான ஆன்சர், மூணுக்கான ஆன்சர் வந்து பி, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த கிரீன் ஃபாரஸ்ட், கணேஷ் ஹெலாய். நெக்ஸ்ட் ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், லூயிஸ் கரோல் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. குட். ஸோ இன்றைய பதிவில் நம்ம ஒரு 20 கொஷின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தோம், 20 கொஷின்ஸ். ஸோ அடுத்த பதிவில் வீக்லி டெஸ்ட் 3 அல்லது வேற ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் சீரீஸோட நம்ம வந்து சந்திப்போம்.
இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுடைய அகாடமியில ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். இதுக்கான டீட்டெயில்ஸ் இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு. இப்போ 14ஆம் தேதியில இருந்து நம்ம அகாடமியில நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு டெஸ்ட் சீரீஸை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ 14ஆம் தேதியில யூனிட் 1 17 ஆஃப்டர் 3 days ஆர் ஆஃப்டர் த 3rd day யூனிட் டெஸ்ட் 2 நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். யூனிட் டெஸ்ட் 2 நடக்கும் 20th அன்னைக்கு. யூனிட் டெஸ்ட் 3 அதுக்கான போர்ஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ப்ரோஸ் சி டர்ட்டில்ஸ் போயம் தி crocodile சப்ளிமெண்டரி ரீடர் த ஃப்ரெண்ட்ஷிப். அதே போல யூனிட் 2ல ப்ரோஸ் போயம் அண்ட் சப்ளிமெண்டரி. யூனிட் 3ல ப்ரோஸ் போயம் அண்ட் சப்ளிமெண்டரி. இது எல்லாமே 6th ஸ்டாண்டர்ட் கண்டென்ட் நீங்க பார்த்தா தெரியும். அது போன்ற 20ஆம் தேதி யூனிட் 3 அண்ட் 23ஆம் தேதி வந்து நம்ம மொத்த 3 யூனிட்டுமே கலந்து நம்ம வந்து டேர்ம் டெஸ்ட்னு சொல்லிட்டு யூனிட் 1 to 3 வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 26th அப்போ நமக்கு வந்து யூனிட் 4 ஸ்டார்ட் ஆயிடுது. 29 அப்போ யூனிட் 5 அண்ட் 1st April அன்னைக்கு வந்து நமக்கு அகாடமியில என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா டேர்ம் டெஸ்ட் நடக்கும். டேர்ம் டெஸ்ட் 2 வந்து 50 மார்க்ஸ். டேர்ம் டெஸ்ட்ங்கும் பொழுது 50 மார்க்குக்கு நடக்கும். இதுவே யூனிட் டெஸ்ட்ங்கும் பொழுது 30 மார்க்ஸுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம போர்டு எக்ஸாம் எப்படி நடத்துவாங்களோ, இந்த சென்ஸ் டிஆர்பியில டெட் எக்ஸாம் எப்படி நடத்துவாங்களோ அதே மாதிரி 30 மார்க்குக்கு உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். 4ஆம் தேதி உங்களுக்கு யூனிட் டெஸ்ட் 6 நடக்கும். யூனிட் டெஸ்ட் 6. 7ஆம் தேதி யூனிட் டெஸ்ட் 7 அண்ட் 10ஆம் தேதி யூனிட் டெஸ்ட் 8. பை 13ஆம் தேதி உங்களுக்கு டேர்ம் டெஸ்ட் 3 நடக்கும். 60 to 8th யூனிட் 50 மார்க்குக்கு. 16ஆம் தேதியோட உங்களுடைய 6th ஸ்டாண்டர்ட் போர்ஷன் வந்து முடிஞ்சிடும். இது டெஸ்ட் பேட்ச். அகாடமியில கிளாஸஸுமே அக்கார்டிங்லி பை த டைம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு உங்களுக்கு 7th டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்க நம்மளோட அகாடமியில தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட அகாடமியில தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய டிஎன் டெட் எக்ஸாம், ஸ்பெஷல் டெட், அது போன்ற பேப்பர் 1 பேப்பர் 2 அதுக்கான டெஸ்ட் பேட்ச் அஸ் வெல் அஸ் கிளாஸ் நடைபெறுது. லைவ் கிளாஸ் அஸ் வெல் அஸ் ரெக்கார்டட் கிளாஸ் வந்து வீடியோஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி தமிழ் கிளாசிக் தமிழ் அகாடமில இருந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். அது இல்லாம மற்ற கிளாஸஸ் வந்து விரைவில் யூஜிசி நெட்டுக்கான வகுப்புகள் வந்து நடக்க போகுது. அது போன்று யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்கான வீடியோஸ் அண்ட் கொஷின்ஸ் டெஸ்ட் பேட்ச் அதுவுமே விரைவில் அனௌன்ஸ் வரும். நம்மளோட அகாடமியில இருந்து அனௌன்ஸ் வந்து வரும். இந்த வகுப்பை எல்லாருமே ரொம்ப பயனுள்ளதாக எடுத்திருப்பீங்க. தொடர்ந்து அடுத்த பதிவு வரும் வரை நன்றி, வணக்கம்.